Welcome Brewster students. Today we are going to see the algebraic expressions and identities unit exercise 9.5 3 marks. We are solving the sums using the identities only. Okay. In the last class itself we have seen using the identities how to solve the sums அப்படின்றது பார்த்தோம். இந்த சேம் திங் இப்போ different identities apply பண்ண போகிறோம். Okay, so use the identity. In the questions itself they are given use the identity. Question number is 2. Use the identity. So in this question use the identity. That identity also given in this question. X plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab. So using this identity we are going to solve the given questions. Okay, to find the following products. Okay, so using this identity to find the following products. First we write the question. It's question number 1. X plus 3 into x plus 7. Using this identity only, we are using this only one identity in all the sums. Okay, then question number 2. 4x plus 5 into 4x plus 1. Okay, then third one, 4x plus minus 5 into 4x minus 1. This is third one. Next fourth one, 4x plus 5 into 4x minus 1. That is fourth one. Next sixth question, 2a square plus 9 into 2a square plus 5. Okay, these are the questions we are going to solve now. So using this identity is x plus a into x plus b. See, all the questions in the x என்ற பிளேஸில் வரக்கூடிய இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது பாருங்க. The first question x தான் சேமாக இருக்குது. So in the second question 4x ஓகேவா, then 4x here also 4x 2a square அப்போ அது வேரியபிள். ஓகே, கிளியர். நான் ஐடென்டிட்டி நடத்தும் போதே சொன்னேன் எக்ஸ்ன்றது வேரியபிள் அப்படின்றதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இந்த கொஷின் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அந்த வேரியபிள் பிளேஸில் எல்லாமே சேமாக தான் இருக்குது பார்த்தீங்களா. தென் ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட் அங்கே பார்த்தீங்கன்னா 3 7 5 1 -5 -1 5 -1 9 5 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இப்போ கான்ஸ்டன்ட் பிளேஸில் கான்ஸ்டன்ட் தான் வருது, வேரியபிள் பிளேஸில் தான் வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வரும். நான் இது வந்து ஐடென்டிட்டிஸ் நடத்தும் போதே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ தட் இஸ் த கொஷின்ஸ் வி ஆர் கோயிங் டு சால்வ் திஸ். ஐடென்டிட்டி யூஸிங் ஐடென்டிட்டி லாஸ்ட் மெத்தட் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சம்லையும் ஈச் சம் வி ஆர் ரைட்டிங் விச் ஐடென்டிட்டி இஸ் யூஸ்ட் ஹியர் அப்படின்னு ஐடென்டிட்டி மென்ஷன் பண்ணோம். பட் ஹியர் நோ நீட் டு ரைட் தட், பிகாஸ் ஏன்னா கிவன் கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க, யூஸிங் திஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு அந்த ஐடென்டிட்டியே கொடுத்துட்டாங்க. அந்த ஐடென்டிட்டி மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நோ நீட் டு ரைட் த ஐடென்டிட்டி இன் எவ்ரி சம். ஓகே, ஸோ நவ் the first question is x plus 3 into x plus 7. Okay, the x plus 3 into x plus 7 la x value is same compared to the formula identity. X value is what, ingeyum x தான் இருக்குது. A value is what, 3, b value is 7. so இந்த identity la we are applying x square க்கு பதிலா x square same plus a plus b க்கு பதிலா what we have to write 3 plus 7 into x க்கு பதிலா x only plus ab. What is the value of ab in the sense a into b. அப்போ a into b 3 into 7 we are multiplying that. Now x square plus 3 plus 7 is what, 10x plus 3 7s are 21. This is the answer. Clear? ஸோ ஐடென்டிட்டி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏபி வேல்யூ என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஏ பிளேஸ் பி பிளேஸில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா we get the answer. ஓகே, this is the solution of first one. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா
See, second one is 4x plus 5 into 4x plus 1 is equal to 4x plus 5 into 4x plus 1. First என்ன பண்ணுறோம், x ஸ்கொயர் பண்ணுறோம். What is the value of x here? 4x. இப்போ 4x அப்படியே எழுதி அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், a plus b ஐடென்டிட்டி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு a plus b கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண சொல்லிடணும். வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் ஹியர்? 5 plus 1. Okay, so write here 5 plus 1 into x. Xக்கு பதிலா நமக்கு வேரியபிள், what is the variable? 4x. வெறும் x இருந்தானா இங்கே மல்டிப்ளைன்னு போட தேவையில்ல, அப்படியே x எழுதிக்கலாம். இங்கே நம்பர் சேர்ந்து வர்றதுனால யூ ரைட் லைக் தட். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணும்போது. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏபி. ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் ஏபி? ஏபினா ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ அண்ட் பி இஸ் 5 into 1. 5 into 1. இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் வரும்போது நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது, அதனால தான் எழுதுறது. ஓகே, ஸோ நவ் இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். வாட் இஸ் த ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் 4? 4 square in the sense 4 into 4. 4 4s are 16. 16x square plus 5 plus 1 is what? 6. அப்போ 6 into 4x. Next step அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். Now 5 1s are 5. Okay, இப்போ 16x square plus 6 4s are 24x plus 5. Okay, this is the answer. 16x square plus 24x plus 5. This is the answer. இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எந்த பேட்டர்னும் இல்லை. கொஷின் ஃபார்மேட்டில் வந்துருச்சு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏபி அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகே, நவ் கொஷின் நம்பர் 3. 3யோட வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே சேம் தான் இருக்குது பாருங்கள். 4x ப்ளஸ் -5 into 4x minus 1. This is a question. Compare to the second one. 4x 5 ரெண்டுமே சேம் தான், பட் அந்த சிம்பிள் தான் வந்து டிஃபர் ஆகுது. ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ரைட் த ஆன்சர். ஃபஸ்ட்டு இதே தான் வரப்போகுது. அந்த நம்பர்ஸ் 5 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், -5 -1 அப்படின்றது வந்து போட போகிறோம். ஹியர் 4x the whole square ப்ளஸ் அப்படியே போட்டுருங்க. வாட் ஆர் த நம்பர்ஸ் ஆர் ஹியர்? -5ஐயும் நம்ம என்ன பண்ணோம், -1ஐயும் ஆட் பண்ணோம். அந்த நம்பர்ஸ் உள்ள என்ன இருக்கும் அப்படியே சிம்பிளோட ரைட் பண்ணிடணும். இன்ட்டு 4x. அங்கே எழுதியிருக்க மாதிரியே அப்படியே தான் ரைட் பண்ணுறோம், எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த 5 1க்கு பிஃபோராக இங்கே மைனஸ் இருக்குது, அதை மட்டும் வந்து நம்ம பிஃபோராக மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா -5 into -1 ஈக்குவல் டு, இப்போ அதே மாதிரி தான் 4x ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது we get 16x square. Now see, இப்போ -5 -6 ஆட் பண்ண என்ன ஆகும்? -5 -1 ஆட் பண்ண என்ன ஆகும்? சேம் சிம்பிளாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணுவோம். -6 into 4x. ஓகேவா? ஸோ போன சிம்பிள் வந்து +6 இந்த போத்தாக ப்ளஸ் சிம்பிள்ன்றதுனால ப்ளஸ், இப்போ மைனஸ் சிம்பிள்னால -6x ப்ளஸ் இது மல்டிப்ளேயில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வாட்? ப்ளஸ். ஓகே, இப்போ 5 1s are 5. கிளியர்? நவ் 16x ஸ்கொயர் இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 6 4s are 24x ப்ளஸ் 5. கிளியர்? ஸோ அதே நம்பர்ஸ் எல்லாம் சேம் தான், பட் அந்த சிம்பிள் தான் டிஃபர் ஆகுது பாருங்கள். ஏன்னா கொஷினில் அந்த சிம்பிள் டிஃபர் ஆனதுனால நம்மளோட ஆன்சர்லேயும் அந்த சிம்பிள் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. கிளியர்? ஸோ ஏன் இதே தான் நெக்ஸ்ட்டு 4th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 4x + 5 into 4x - 1. இந்த +5 இங்கே இருக்குது, இந்த 5க்கு பதிலாக +5 இருக்குது. சேம் இதே தான். ஓகே, தென் கொஷின் நம்பர் 3. சாரி, நாட் 3, 4. 4x + 5 into 4x - 1 is equal to, அப்போ 4x square ரைட்டா ப்ளஸ் இந்த சிம்பிள் 5ஓட சிம்பிள் இஸ் வாட்? +5 + 5 -1 into 4x plus 5 into -1 is equal to 16x square. ரைட்டாக போன சம் மாதிரி தான். இப்போ பாருங்கள் 5 - 1 is what? 4 into 4xன்னு வரும். இங்கே 5 1s are 5 ப்ளஸ் இன்ட்டு -5. So 16x square 4 4s are plus 16x minus 5. Clear? So 5 minus 1 போது அது ஆன்சர் என்ன ஆகுது? சப்ராக்ட் ஆகிட்டு 4ன்னு வந்திருக்கு. அப்போ 4 4s are 16x. ஸோ இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நம்பர் சேமாக இருக்குது, சிம்பிள் தான் டிஃபர் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிறதுனால. ஓகே,
Clear? Next one, sixth question. Sixth question is 2a square. Sixth question, 2a square plus 9 into 2a square plus 5. 2a square plus 9 into 2a square plus 5. Now what is the variable here? 2a square. அப்போ 2a square x square எதுவும் இல்லையா ஃபார்முலா. பட் ஏற்கனவே இங்கே 2a square இருக்குது, அது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a plus b into x. அப்போ a plus b is what? 9 plus 5 into x is 2a square. கரெக்டாக இங்கே இன்ட்டு போட்டுக்கோங்க. ஓகே ப்ளஸ் லாஸ்ட் டைம் என்ன வரும்? a into b. அப்போ a value is 9 into b value is what? 5. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் பண்ணோம்னா we get 4. 4a power what? a square, the whole square is a power 4 plus 9 plus 5 is 14. 14 into 2a square plus 9 5s are 45 is equal to, அப்போ இது 4a power 4 plus 28a square plus 45. This is the answer. Okay. So that's all in this part, the second. Then question number 3, find the following squares. Square identity apply பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. That is question number 3. Find the following squares by using the identities. Question number 2, xy. இந்த கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸ்கொயர் அப்படின்னோடனே நம்ம எந்த ஐடென்டிட்டி இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தென் 3, 6x square minus 5y square, 5y the whole square. Next, fourth one, 2 by 3m plus 3 by 2n the whole square. Fourth one. Fifth one, 0.4p minus 0.5q the whole square. 0.4p minus 0.5q the whole square. Okay. So these are the questions. See, all the questions are in square format. But square format, now what are the identities we know about square? A plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. That is one identity. Another one is what? a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. Using the two identities only we will solve this sum. Okay. Now question number 2. Find the question. xy plus 3z the whole square. Which identity we are using here? a plus b. Okay, இப்போ a b ஓட வேல்யூ என்னன்றது நம்ம கொஸ்டினை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். a plus b the whole square is equal to, you should write the identity. கண்டிப்பாக ஐடென்டிட்டிக்கு மார்க் இருக்குது. ஐடென்டிட்டி எழுதாமல் நீங்கள் வந்து சம்மை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா மார்க் கிடையாது. ஓகேவா? ஸோ a plus b the whole square is equal to a square plus b square. Write this with black pen. ஸோ இப்போ a b வேல்யூ அப்ளை பண்ணுறோம். What is the value of a here? a க்கு பதில் இங்கே என்ன இருக்குது? xy. அப்போ xy the whole square plus 2ab. 2 into a value is what? xy into b value is 3z plus b square is 3z the whole square is equal to, புரிஞ்சுதா? ஸோ a square plus 2ab plus b square அப்படின்னு ரைட் பண்ணிட்டோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர், இது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 3z 6xyz plus 9z square. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே எதுவும் பண்ண முடியாது நம்மளால். ரைட்டாக பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எயிட் பண்ணியாச்சு. 3 2s 6 எக்ஸ் ஒய் இசட் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 இசட் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ என்ன ஐடென்டிட்டி நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது உங்களுக்கு பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகே, நவ் சி யூஸிங் விச் ஐடென்டிட்டி இஸ் ஹியர்? a மைனஸ் b. வெரி குட். ஏன்னா a சென்டர் லைன் இருக்குது மைனஸ். இப்போ a மைனஸ் b the whole square is equal to a square minus 2ab plus b square.
Okay, so that is equal to a value is what here? 6x square. So 6x square the whole square plus 2ab, sorry, minus, in the center of minus minus 2ab. 2 into a value is what here? 6x square into b value is 5y square plus b square. B is what? 5y. The whole square is equal to 6 square பண்ணோம்னா 36 x power 4 minus 2 5 are 10, 10 6 are 60 x square y square plus 5 square பண்ணோம்னா 25 y square. Okay, this is the answer. இது மட்டும் கரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்கொயர் பண்ணுறோமா, அப்போ 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னால் பவரை மல்டிப்ளை பண்ணுவோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ 36x power 4 minus 6 5 are 30, 30 into 2 60. Otherwise 2 6 are 12, 12 5 are 60. எப்படி போட்டாலும் ஓகே. ஓகே, 6 ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 y ஸ்கொயர். ஓகே, now question number 4. Question number 4 என்ன கொடுத்துருக்காங்க? 2/3m plus 3/2n the whole square. Okay, this is the question. Equal to நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சேம் அதே ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஐடென்டிட்டி பண்ணலாம்? a plus minus a plus b the whole square அப்படின்றது வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் த ஐடென்டிட்டி a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. அப்போ a ஸ்கொயர், a-ஓட வேல்யூ என்ன இருக்குது இங்கே? 2/3m the whole square plus 2ab, 2 into 2/3m into 3/2n. ஓகேவா? 2 into a into b போட்டால் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? b ஸ்கொயர், b is 3/2n. இப்போ 3/2n the whole square equal to, இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 2s are 4, 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 3s are 9, m ஸ்கொயர் பண்ணோம்னா m ஸ்கொயர் ப்ளஸ் இது கேன்சல் ஆகுதா பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர். சி திஸ் 3 கேன்சல், 2 கேன்சல். இப்போ 2mn அதான் ரிமைனிங் நம்மக்கிட்ட இருக்குது. 2mn ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4n ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். இதுக்கப்புறம் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் அப் டு தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் இஸ் fifth one. Fifth one, it is in the decimal form. 0.4p minus 0.5q the whole square is equal to, which identity we are using here? a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square is equal to, அப்போ a ஸ்கொயர் என்ன இருக்குது? 0.4p ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 into 0.4p into 0.5q 2ab plus b ஸ்கொயர் இப்போ 0.5q the whole square. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ 4 பாயிண்ட் விட்டுருங்க, 4 ஸ்கொயர் பண்ணுவோம். திஸ் ஆன்சர் we get 4 4s are 16. ஓகேவா? அப்போ 0.4 into 0.4 அப்படின்றதில் 2 digit பிஃபோர் நம்ம பாயிண்ட் வைக்கணுமா? சி, அப்போனா இங்கே என்ன வருது? 2 digit பிஃபோர் பாயிண்ட் வச்சோம்னா 0.16 p ஸ்கொயர் மைனஸ் இது என்ன இருக்குது பாருங்கள், 2 4s are 8, 8 5s are 40. அப்போ 40ல் எத்தனை டிஜிட் பிஃபோர் நம்ம பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள், இங்கே 1 2. இப்போ 2 digit பிஃபோர், இங்கே பாயிண்ட் கிடையாது. அப்போ 2 digit பிஃபோர்னால் இங்கே வரும். இப்போ 0.40pq. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 0.5q the whole square. இப்போ 0.5னா 5 ஸ்கொயர் பண்ணும், 5 5s are 25. இப்போ 25 ரைட் பண்ணிட்டேன்னா 0.5 into 0.5 இருக்கும். அப்போ 2 digit பிஃபோர் இங்கே வரும் பாயிண்ட் 0.25q ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லாம் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சரில் எத்தனை டிஜிட் பிஃபோர் பாயிண்ட் வைக்கணுமோ அப்படி பாயிண்ட் வச்சுங்க, அதான் ஈஸியாக இருக்கும் நம்ம. ஓகேவா? நவ் யுவர் ஹோம்ஒர்க்.
Homework is do page 101, worksheet number 75 in practice or book. Okay, this is your homework. You should complete this in your practice or work. Write with pencil. Okay, thank you, students.